சென்னையில 2 ஆர். ECRஐயும் OMRஐயும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். மணி என்னாவது போத்திட்டு தூங்குறது பாரு சோம்பேறி கழுது. டேய் எந்திரிடா, மணி என்னாவது? ஒரு half an hour தூங்கிறமா. ஏண்டா அவுத்து போட்ட ட்ரெஸ் அப்படியே கீழே கிடக்கே, அதை தூக்கி அலமாரியில மாட்டணும்னு தெரியாது? அதுக்கு கூட அம்மா தான் வரணும். முதல்ல எந்திரிச்சு அதை அலமாரியில மாட்டுடா. மா ஏமா போய் விடுகிற? அரை மணி நேரம் தான் விடுவா. ஐயோ உழைச்சி களைச்சி அப்படியே என் பிள்ளை தூங்குது தூங்கட்டும்னு விடுறக்கு. அடச்சி எந்திரிச்சு வா. மா அமைதியா இருமா. சை டேய் நேரமாச்சு பாருடா, எந்திரி. அம்மா பண்ண முந்திர வாங்காத. டேய் எந்திரிடா, நேரமாச்சு. சரியா தூங்கவே விட பாரு. சை எதுக்குடா காலையிலே சனியனை கூப்பிடுற? வீடு விளங்குமாடா சனி. ஏய் டேய் நேரமாச்சு, எந்திரிடா. ஏய் டேய் நேரமாச்சு, எந்திரிடா. ஏய் சரி. ஜிஜிஜிஜோ. டேய் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், எந்திரிப்பியா மாட்டியாடா? மா ஓஹோ சரிப்பா, நீ தூங்கு. நேத்து உங்க அப்பா ஒரு 500 ரூபாயை இந்த ரூம்ல தொலைச்சிட்டாராம், தேடலான்னு பார்த்தேன். சரி நான் அப்புறமா தேடிக்கிறேன், நீ தூங்கியா. எதுக்குடா கத்துற? நானாவது காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏன்டா அப்படி வேத்திருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும். உன் புருஷன் தொலைச்ச 500 ரூபாங்க இல்ல எங்க? நம்பிட்டியா? அத உன்னை எழுப்புறதுக்காக அம்மா சும்மா சுத்தி பண்ண. சும்மாவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ரூமை ஃபுல்லா க்ளீன் பண்ணிருக்கேன், அதுக்கு 500 ரூபாய் கொடு. சும்மா காமெடி பண்ணாம ஒழுங்கா 500 ரூபாய் கொடுத்துரு, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்ன மிரட்டுறியா? காலையில பல்லு வளர்க்காம ஊத்த வாயோட கஞ்சி குடிக்காம வீடு வீடா போய் சொல்லி கேவலப்படுத்திடுவேன். மௌ உனக்கு இதை தவிர எதுவுமே பண்ண தெரியாதா? எப்ப பார்த்தாலும் பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்க. அது ஒழுங்கா பண்ணாலும் பரவாயில்ல. உப்பு இல்ல உரப்பு இல்ல எதுவுமே இல்ல. புதுசா எதுவும் பண்ணி தொலைக்க மாட்டேன். சை புரியுதுடா, 28 வயசு ஆயிட்டுல, கல்யாண ஆசை வந்துருச்சு. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பாளேன்னு பாக்குற. இருந்தாலும் 28 வயசு. இப்ப எதுவும் வயசு பத்தி எடுக்கிற? எதுக்கு வயசு பத்தி எடுக்கிற? எப்ப பார்த்தாலும் வயசு கல்யாணம். உப்புல தானே கேட்டேன். இந்த வீட்டை சாப்பிடுறதுக்கே பிடிக்கல. சை அதெல்லாம் மான ரோசம் உள்ளவங்க தானடா உப்பெல்லாம் போட்டு சாப்பிடணும். உனக்கும் உங்க அப்பனுக்கும் தான் மானமும் கிடையாது ரோசமும் கிடையாது. சன் மியூசிக் ஏதாச்சும் வைமா, பாட்டு கேட்கலாம். லவ் சங்கையா புரியுதியா? 28 வயசு ஆயிடுச்சுல, கல்யாண ஆசை வந்துருச்சு. ஒருத்திய கட்டி கூட்டிட்டு வந்தா அவ சமையல் கட்டுல கடந்து கஷ்டப்பட்டுட்டடப்பா. நம்ம பாட்டுக்கு பிடிச்ச சேனலை மாத்தி மாத்தி பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் 28 வயசுல ஏ பிரியா, என் பையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு தெரியும்ல. இந்த வாரேன் மோ 5 வருஷம் ஆயிடுச்சுல, பைக்கு பழசாயிடுச்சு. இந்த வருஷம் புது வருஷம் தானே, பைக்கை மாத்திரலாமா? எதுக்குடா மாத்தணும்? 28 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனா பொண்ணு வீட்லயே கொடுத்துருவாங்கடா பைக்கை. பைக்கை மாத்தாதமா சொன்னேன். இதுக்கு எதுவும் வயசு எடுக்கிற கல்யாணத்தை எடுக்கிற? உங்ககிட்ட பெரிய ரோதனையை போச்சே. இதெல்லாம் வரதட்சணை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரதட்சணை வர. உனக்கு வேணான விடு, எனக்கு வேணுமே. அதுவும் ராயல் என்ஃபீல்டு 350cc பால் பச்சை. டேய் இந்த பைக்ல எல்லாம் மனுஷன் உட்காருவானா? டேய் கக்கூஸ்க்கு எதுக்குடா போனு? 1 லட்சம் ரூபாய் போன் கொண்டு போய் கக்கூஸ்ல போட்டுருக்கா. கொடா போன. இந்த வீட்ல ஒருத்தனுக்கு காசோட அருமை தெரியப்பட்டே. தள்ளு பரதேசி லேப்டாப் கீழே உளுந்து தொலைச்சிருப்பது. 50,000 ரூபாய் லேப்டாப். படம் பாக்குறதுன்னு உள்ள டேபிள்ல வச்சு பார்க்க வேண்டியதுதானே. என்ன முறைக்கிற? பணத்தோட அருமை தெரியாத எருமை. ஏண்டா
1 லட்சம் ரூபாய் பைக்கை ரோட்லயே ஓட்ட போற? அம்மாப்புல பைக்கை ரோட்ல ஓட்டாம உன் புருஷன் மண்டபத்துல ஓட்டுவாங்க. வெறுப்பு தான் போயிடு. என்னமோப்பா, இந்த வீட்ல யாருக்குமே காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது. இந்த வாட்சோட விலை 1000 ரூபாடா. பேக்கோட விலை 1500 ரூபா. இந்த ஷூவோட விலை 2000 ரூபா. பிஸாவோட விலை 300 ரூபா. ஒரே நேரத்துல தின்னு தீத்துறாதடா. ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வை, அப்புறமா சூடு பண்ணி தாரேன், சாப்பிடலாம். அம்மாப்புல பயம் உள்ளே பாரு, எங்க போகுதுன்னு தெரியல, எங்க வருதுன்னு தெரியல. பிள்ளைனா ஒரு பொறுப்பு வேணாம். என்ன என்ன பத்தி 7:30 வெளிய நிக்குது? அம்மாப்புல மார்னிங். ஏய் மம்மி. மம்மி ராத்திரி பூரா எங்கடா போய் பொறுக்கிட்டு வர? காலையில வந்திருக்க, வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சேன்னு வச்சுக்கே, வெட்டி போடுவே வெட்டி. உன் இஷ்டத்துக்கு போறதுக்கு வரதுக்கு இது நீ படிச்ச ஸ்கூலு காலேஜ்னு நினைச்சியா? வீடுடா வீடு, மரியாதையா போயிரு. மம்மி எஸ்டர்டே நைட் கூட சொன்னேனே மம்மி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், காலைல தான் வருவேன்னு. நீ கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லோன்னு சொன்னியே மம்மி. இப்போ என்ன என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி போய் சொல்ல கத்துருக்க? உங்க அப்பட பாருடா, அவருக்கு இருக்கிற ஒழுக்கத்துல கொஞ்சமாவது உனக்கு இருக்க வேண்டாம். இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சு உழைச்சு தேஞ்சு போயிட்டாருடா. அந்த மனுஷனுக்கு பிறந்த பிள்ளையாடா நீ? இப்படி ஓசி சோறு தின்னுட்டு வந்திருக்க, போடா என்கிட்ட. அது எங்கடா போறது? எங்க போறது? நேத்து ஓசி சோறு தின்னுட்டு வந்தல, அவன் வீட்டுக்கே அவன் போடுவான். புரிஞ்சுக்கமா, நாங்களும் வெளியே தான் சாப்பிட்டோம். அவன் வளர்க்குற நாய்க்கே ஒரு வேளை சோறு போடும்போது உனக்கு போட மாட்டானா? அவன் வீட்டுல நாயே இல்லம்மா. மரியாதையா பேரு விளக்கமாறு பிஞ்சிரும். தண்ட சோறு திங்கிறத பாரு, எல்லாம் அவன் அப்பன் கொடுக்கற செல்லம். 2 பேர் காலையை வெட்டினா சரியாயிடும். ஒரு பயம் இல்லாம போச்சு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஹலோ ஐயா, அருணே, பயந்துட்டியா ஐயா? அம்மா சும்மா டிராமா போட்டேன். உங்க ஐயா இங்கே தான் இருக்காரு. நீ எப்போ ஒருவன் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாரியா? இப்போதைக்கு நீ வந்துடாத. போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கையே, பக்கத்துல ஏதாவது சினிமா தியேட்டர் இருந்தா போய் படம் பாருப்பா. காசு இல்லைன்னா சொல்லுடா, அம்மா ஜிபேல அனுப்பி வைக்கிறேன். சரியா? மத்தியானம் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வைக்கிறையா? நான் வான்னு சொன்னா மட்டும் நீ வந்தா போதும். ஐயோ, என் வயிற்றுல பிறந்ததெல்லாம் இப்படி விரிச்ச பழமா இருக்கே. என்னடா இப்படி நடிக்கிறீங்க? ஐயோ, அப்ப 2 பேரும் சேர்ந்தா என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்களா? இன்னும் என்னெல்லாம் ஏமாத்தாங்களோ தெரியலையே. அப்பா மா மா மோ, என்னடா வேலை செய்யும்போது சும்மா நொய் நொய்னுட்டு? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போறேன், ஒரு 5000 ரூபாய் மட்டும் பணம் வேணும். 5000 ரூபாயா? 5000 ரூபாய்க்கு நான் எங்கட போவேன்? உன்கிட்ட யார் கேட்டா? உன் புருஷனை கத்தகத்தையே வச்சிருக்கால, அது வந்து வாங்கிட்டா. அந்த மனுஷங்கிட்ட போய் நான் இதை எப்படிடா கேக்குறது? மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நியூ இயர் பிளான்மா கெடுத்துறாதம்மா ப்ளீஸ்மா. வெறும் 5000 தான் வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா சரி ப்ளீஸ்மா. சரி, கேட்டு தொலைக்கிறேன். நான் அங்க இருக்கேன், அப்படியே வந்து ஆரம்பிச்சிரு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். மௌ கேளு கேளுமா. இருடா, கத்தாத, கேக்குறேன். கேளு. ஐயோ இரேண்டா. ஏங்க, படிச்ச பேப்பரே படிச்சிட்டு இருக்கீங்களே, இல்ல டீ காப்பி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இல்ல வேணாம். ஏய், அந்த ஆளுக்கு டீ முக்கியமா? டக்குன்னு கேளு. கேளுமா. உடனே கேட்க முடியாது, அப்படி இப்படி பேசிதான் வாங்கணும். இரு. ஏங்க, நம்ம பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோட டூர் போறானா, ஒரு 7000 ரூபாய் கேட்குறான். இது டூர் போறதுக்கு 7000 ரூபாயா? என்கிட்டலாம் காசு இல்லை. ஏங்க, பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறான், கொடுத்தா என்ன? காசு இல்லடி. நான் தான் சொன்னேன்ல, இந்த மனுஷன் எவ்வளவு கேட்டாலும் இல்ல இல்லன்னு தான் சொல்லுவாருன்னு. உன் தலையெழுத்து. கடைசி வரைக்கும் நீ அந்த ரூம்லயே அடைஞ்சு கிட, நான் அடுப்பாங்கரையில அடைஞ்சு கிடக்குறேன். இவர் மட்டும் நல்லா ஊரை சுத்திட்டு வரட்டும். இது ஊர் சுத்திட்டு வரணும்? ஏய், என் வேலையா தாண்டி. 7000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 2 பேரும் அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன எனக்கு சேலை வாங்குறக்கா கேக்குறேன்? உங்க புள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை
ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தானே கேட்குறேன். நானாவது வேலைக்கு போயிருந்திருப்பேன். நீங்களும் உங்க ஆத்தாலும் சேர்த்து என்னை அடைச்சு போட்டு வச்சுட்டிய. இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா என்கிட்ட 4 காசு இருந்திருக்கும். என் பிள்ளை கேட்டிருந்தானா உங்களை மாதிரி வியாக்கியானம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். இந்த ஐயா 7000 ரூபா நீ அப்பவே எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். உங்களை மாதிரி பிகு காமிச்சிட்டு இருந்திருக்க மாட்டேன். டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு எங்கள் அப்பாட்ட காசு கேட்டேன், காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் வரலன்னு சொல்லிடு. மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இந்த மனுஷனை கெட்டினதுக்கு நான் கடைசி வரைக்கும் மூக்க சீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ டூர் போறதுக்கு உங்க அம்மா ஏன்டா இப்படி அழுதுட்டு போறா? இத்தனை வருஷத்துல அம்மா இப்படி அழுது பார்த்ததே இல்லப்பா. பாவப்பா அம்மா. ஒரே ஒரு 7000 ரூபாய். இந்தா கொடுத்துட்டேன்னு போய் சொல்றா அவகிட்ட. தேங்க்ஸ் டாடி. மம்மி மம்மி. மம்மி. என்னடா அப்பா காசு கொடுத்தாரா? ஆமா மம்மி. அமரன் சாய் பல்லவி மிஞ்சிட்ட. என்ன பர்ஃபார்மன்ஸ். எவ்வளவு கொடுத்தாரு? 7000 மம்மி. அதுல உன் பங்கு 5000 வச்சுட்டு என் பங்கு 2000 அந்த பச்சை டப்பால போட்டு பாப்போம். எதுக்கு மம்மி எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கேட்ட? பிரியா கிட்ட புடவை வாங்கியிருக்கேனே, அவட்ட கொடுக்க வேண்டாமா? ஓ, யாருமா நீ? அம்மா புள்ளடா. சென்னையில 2 ஆர். ECRஐயும் OMRஐயும் ஜாயின் பண்றது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ்.